SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கும் உள்ள குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது பிறக்கவிருக்கிற தமிழ் புத்தாண்டு 2025 வருட விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வெள்ளம் கொடுக்க போகிறது. யூஸ்வலி இந்த ஹாப்பி நியூ இயர் நம்ம எல்லாம் சொல்லி கொண்டாடுறோம் தான். ஆனால் அந்த ஆங்கில புத்தாண்டு என்பது மேலை நாட்டவருடைய கணிதத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானப்படுகிறது. இயல்பாகவே புத்தாண்டு தான் என்ன, நம்ம மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், இல்லை வருட பலனாக இருக்கட்டும், எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய அடிப்படையில் தான் நம்ம கணிச்சு பலன் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போது நியூ இயர் பிறக்கும்போது கோச்சாரம் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உலகம் இயங்க போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் உண்மையான தமிழ் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 14ஆம் தேதி. ஏன்னா மேஷம் அப்படின்ற வீட்டிலேருந்து சூரியன் தன்னுடைய நகர்வை அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக நகர்த்தி ஒவ்வொரு மாதத்தையும் கடத்தி கொண்டு போய் போவார். அதுதான் முடிக்கும் போது மார்கழி மாதம் தாண்டி அப்படியே பங்குனி சித்திரை திரும்ப அப்படியே நிற்பார் அடுத்த வருஷத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு டிரான்சிட்டோட தான் சூரியன் தன்னுடைய நகர்ச்சியை 12 ராசியில் இருக்கக்கூடிய 12 வீடுகளுக்கும் பிரகாசம் செய்து ஒவ்வொரு மாதத்திற்கான பலனை கொடுப்பார். இதுதான் நம்ம ஜோதிட அறிவியலுடைய ஒரு சாராம்சம். எப்படி இருக்க போகுது என்னோட ராசிக்கு, வாங்க நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். மேன்மை பொருந்திய மேசராசி நேயர்களே, இந்த 2025 வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இல்லாமல் இருக்க போகுது, என்ன மாதிரியெல்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் சொன்ன மாதிரி 4 பிரம்மாண்டமான கிரகங்களின் பயிற்சி. கிட்டத்தட்ட 2023 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2025 வருடம் 4 கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்றது ஒரு ஒட்டுக்கா வந்திருக்கு. கிட்டத்தட்ட சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதெல்லாம் சேர்த்து கூட்டு கழித்து பார்த்து இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அப்படின்னா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 3 குரு இயல்பஸ். ஃபஸ்ட் நம்ம சுபகிரகத்தோடு ஆரம்பிப்போம். நம்ம 7 சனில் என்ட்ரி ஆகுதுன்றது அடுத்த பக்கம் இருக்கட்டும். 3 குரு, 12 சனி, 11ஆம் இடத்தில் ராகு, கிட்டத்தட்ட 5 கேது. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட இந்த நியூ இயர் ஒரு வருடம் உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதிரியான இடத்துல அமர்ந்து உங்களுக்கான வாழ்வியலுக்கான அடுத்த நகர்வை நோக்கி உங்களை நகர்த்த போகிறார். ஓகே, கிளியர். அப்போ இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போது மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே கம்யூனிகேஷன் தான். ஸோ நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. சின்ன சின்ன ட்ராவல், ஷார்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு ஃபாரின் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தில் சனி அமர்தல் அப்படின்றது, அதுவும் குருவோட வீட்டில் அமரும் போது 12ஆம் இடமே ஃபாரின் ட்ராவலை சுட்டக்கூடிய இடம் தான். அதனால் நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் போயிட்டு வர்றது, நிறைய பேருக்கு திட்டமிடலில் வெற்றி கிடைத்தல், இதெல்லாமே நடக்க போகுது. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்திருக்கும் போது பிரம்மாண்ட வெற்றிங்க. அதாவது உண்மையாக மனசார ஆனஸ்டாக சொல்லணும்னா யாருக்கு ஜாக் பாட்டோ இல்லையோ நிஜமாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தான் அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 11 ராகு. இந்த 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்து, அதுவும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு, அதுவும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான பாக்கியஸ்தான அதிபதியோடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு, இப்படிலாம் நான் சொன்னால் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, ராகு 11 எடுக்கிறது அப்படின்றது பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் இருக்கும்போது சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக எஃபெக்ட் போட்டால் கூட இருக்கிறவங்க உங்களை நகர்த்தி கூட்டிகிட்டு போய் உங்களை லாபத்தை அடைய வைத்தே தீர்வேன் என்று அடம்பிடிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாம் கிடைக்க போகுது. பயங்கர செலிபிரிட்டியாக போகிறீங்களோ மேஷராசிக்காரங்களுக்கு அப்படி தான் தோணுது இந்த தடவை. நீங்கள் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் முதன்மை தோவும். அப்புறம் மாதிரி 4 பேருக்கு நீங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறது. சரி, ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம். ஏன்னா சனி 12 இருக்கும்போது கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தெல்லாம் பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இதெல்லாமே சரியாக போகுது. மேபி உங்களோட நாட்டில் அரசு கொஞ்சம் அப்படி இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள் வருவதற்கான டைம் பீரியடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெஷலி பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சின்ன ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய, ராகுவால் வரக்கூடிய தொல்லைகள் இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். மற்றபடி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் வீட்டிலேருந்து வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பெண்களும் வேலை வாய்ப்பில் மிகச்சிறந்த உயரத்திற்கு போக போகிறீங்க. நிறைய பேர் தொழில் முனைவோராக போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு வேலை போட்டால் இன்னொரு வேலை போகிறீங்க. நிறைய பேர் விசிட்டிங் கார்டு போட்டு எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு. ஓகே, எப்பயுமே நான் சொல்லுவேன், 2ஆம் இடத்தை இயக்கும்போது, 2ஆம் இடத்து தெய்வத்தை இயக்கும்போது அதற்கான சம்பத்துக்கள் கிடைக்கும்,
உங்களுக்கு வந்து ஒரு பெயர் புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் வேணும், சம்பத்துனா எல்லாம் வேணும்ல. அப்போ வேணும் 2ஆம் வீட்டை இயக்கணும். அப்போ மேஷராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா லட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அட எங்களுக்கே டைம் இல்லை மேடமா, நாங்கள் போய் எங்கள் லட்சுமி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா வீட்டில் உட்காந்து வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதுவும் நெய் விளக்கு போட்டு ஏற்றுங்க. ஆக்சுவலி எண்ணெயில் ஏற்றுவீங்க, இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா நெய்யில் விளக்கு ஏற்றுங்க. நெய்னாலே குரு தான். இப்போ நிறைய பிளானிங், நிறைய திட்டமிடல், நிறைய காசு, நிறைய பணம் எல்லாமே உங்களை கொண்டு வந்து சேர்வதற்கு அந்த குரு அருளும் திருவருளும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றுங்க, லட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். முடியும்னு நினைக்கிற சென்னையில் இருக்கக்கூடிய மேஷராசி பெண்களாக இருந்தால் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை அம்பாளை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு வந்துருங்க. அதெல்லாம் இல்லை மேடம் நாங்கள் வேறு எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களை வேறு ஒன்றும் இல்லை. 2 யானைகள் கஜலட்சுமிக்கு வந்து உட்காந்துருப்பா. கஜலட்சுமி சொல்லுவாங்க, 2 ஆணைகள் வந்து அம்பாளுக்கு தண்ணீர் சொல்கிற மாதிரி அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு படம் இருக்கும், ஒரு இமேஜ். அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வால்பேப்பராக இந்த ஒரு வருஷம் வச்சு பாருங்கள். அதை டெய்லி பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ளஸ் சைனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இயல்பாகவே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய பரணியை யானையை குறிக்கக்கூடியதுங்க. யானை அப்படின்னாலே என்ன அப்படின்னா சம்பத்து, குரு. அப்போ நிறைய வந்து பணம் வேணும்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரங்க இதை பண்ணுங்க. சின்ன சீக்ரெட் சொல்லித்தரவா, ஸ்கூலுக்கு போங்க. ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்களா இருப்பாங்களே, அந்த 5th 6th படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் லட்டு வாங்கி தானம் பண்ணுங்க. என்ன மேடம் ஆட்டோ கதவு திரும்பினா வந்து ஆட்டோ ஓடுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக ஓடும். நான் லட்டுனாலே குரு தான். நான் எல்லாமே காரகத்துவ தான் சொல்லிட்டு இருக்கேன். லட்டு கொடுத்து பாருங்க, அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மூலமாக நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதனால் இந்த 2 சின்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் உயரத்தின் உச்சத்திற்கே செல்வீர்கள். ஓகே, அடுத்து நம்ம ரிஷபராசிக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது. நீங்களாம் வந்து ஜாதகமே பார்க்க வேணாம், ஜோசியமே பார்க்க வேணாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 1 லட்டு திங்க ஆசையா, 2 லட்டு திங்க ஆசையா, 4 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இருக்கிற எல்லா ராசிக்காரங்களுக்கும் அப்படியே லைட்டாக ஸ்டமக் பர்னிங்கை கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய கிரக பயிற்சி அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய ரிஷபராசிக்காரங்க நகை வாங்குறதுக்கான டைம் பீரியட்லாம் சூப்பருங்க. யாரெல்லாம் வந்து என் மனதுக்கினிய சிநேகிதிகள் வந்து நகை வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இதுதான் உங்களுக்கான டைம். 10,000 ரூபாய் விற்றால் நீங்கள் நகை வாங்கிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் உயர போகிறது. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார் குரு. அதனால் அது நிறைய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. எஸ்பெஷலி என்ன வாங்குவீங்கன்னா செயின், மோதிரம்லாம் வாங்குறதுக்கான வேல்யூலாம் நிறைய இருக்குது. வெள்ளியாவது வாங்கி வைப்பீங்க. எப்படியோ மோதிரம், செயின் வாங்கி அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடத்தில் குரு, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? 11ஆம் அதிபதி போய் 2ல் உட்காடுறது, 11ல் போய் சனி உட்காடுறது, 10ல் ராகு, 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க தொழில் சிறக்கிறதுக்கு. இதெல்லாம் இருக்கும்போது நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காத வீட்டுக்காரர் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்க போகிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ நல்ல ஒரு இனிமையான ஒரு காலம், இனிதே ஆரம்பம். இந்த மாதிரியான காலம் திரும்ப வர்றதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகுங்க. அதனால் முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 1 வருடம் அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஜாக்பாட் வரட்டும். நீங்கள் உங்களுடைய இது வரைக்கும் 1ல் உட்காந்து குரு உங்களை பயங்கரமாக இயக்கிட்டு இருந்தார். அதுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும்ல. நீங்கள் சூப்பராக வேலை பார்த்தீங்க, வேலை பார்த்ததுக்கான சன்மானம் வேணும்ல, சம்பளம் வேணும்ல, அதை கொடுக்கறதுக்கு தான் குரு வந்து இப்போ 2ல் உட்காந்துருக்காரு. 2ல் குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பணம் அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு அடைஞ்சிருவீங்க. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை கிடச்சிரும். ஊரில் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு கெத்து வர ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி பெண்களுக்கு மிகச்சிறந்த யோக காலம், மிகச்சிறந்த நல்ல காலகட்டம் கூடி வருவது இனிதே. நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, தங்க பாண்டு வாங்கி வைக்கலாமா, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம், எதில் அப்படின்னா ஏதாவது இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய மூலப்பத்திரத்தை ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பத்திரப்பதிவு குறிக்கக்கூடிய இடம்லாம் புதன். அங்கே போய் குரு உட்கார போகிறாரு. அவர் உங்கள் வீட்டு 2ஆம் வீட்டு அதிபதி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு லேண்டு, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்புலாம் வரும். நிறைய பெண்கள் வந்து தரகு வேலையெல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பயங்கர ஒரு உன்னதம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த காலகட்டத்திற்குள் கிரகங்கள் உங்களை ஈர்த்து கொண்டு போகும். கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்க போகிற ராசியாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்? சூப்பராக சொல்கிறீங்க, கேட்கவே சந்தோஷம் தான். என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நாராயண வழிபாடு. முடியும்னா திருப்பதி போயிட்டு வாங்க. இல்லை மேடம் அங்கெல்லாம் போய் கூட்டம் நிற்க முடியாதுன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது மேடம், ஸ்ரீரங்கம்லாம் போயிட்டு நான் எங்கேருந்து வருது, இருக்கிற ஆஃபீஸ் வேலையே பத்தலை, வீட்டு வேலையே பத்தலை அப்படின்னா ஒன்றுமே வேண்டாங்க. டெய்லி வந்து வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் போட்டு விடுங்க கார்த்தால வீட்டில். அதை காதால் கேளுங்க. விஷ்ணுவோட படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் திருப்பதியை ஒரே ஒரு தடவை பார்த்து, அப்பா சாமி என் குடும்பத்தை காப்பாற்றோன்னு தான் நம்பி இருக்கேன், கொஞ்சோண்டு கண்ணை காட்டுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவர் பார்த்துப்பாரு மற்றதெல்லாம். ஸோ இந்த சிம்பிளான பரிகாரம் இதை மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். முடியும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை துளசி மாலை வாங்கி சாட்சி விட்டு
வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு தாமரை பூவால் மகாலட்சுமியை அர்ச்சனை பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்க செல்வத்தோட உச்சத்திற்கே போவீர்கள். எல்லா கடனும் அடைஞ்சிடும். சூப்பராக இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. கவலைலாம் படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. அடுத்து மிதுனராசிக்காரர்களை பார்த்தோன்னா எப்படி இருக்க போகுது இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 கிரக சேர்க்கையும் எடுத்து சீர்தூக்கி பார்க்கும்போது இது வரைக்கும் இருந்த பெரிய பிரச்சனைலாம் சால்ட் அவுட் ஆக போகுது. புதுசாக பிரச்சனை வரப்போதா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு சனி. இந்த வேலை அப்படின்ற இடத்துல இன்னொரு வேலை கிடைச்சா மட்டும் போங்க, இல்லை அப்படின்னா இருக்கிற வேலையில் எப்படியாவது கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்திட்டு போயிடுங்க. ஏன்னா 10ல் சனி பதவி நாசம்னு ஒரு சின்ன கோட் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டாங்க பார்க்கறதுக்கு சனி ரெடி ஆகிட்டார். நீங்கள் இது வரைக்கும் பண்ண நல்லது, இது வரைக்கும் பண்ண கெட்டது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி வரப்போகிறார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 10ஆவதுக்கு தலைக்கு மேலே குரு. ஆனால் எக்ஸ்ட்ராடனரி ஆன்ம பலம் அதிகரிக்க போகிறது. 1, 5, 7, 9ஆம் இடங்களை குரு இயக்கப் போகிறார். நிறைய தெய்வீக அனுபவம். குழந்தைங்கள்லாம் சூப்பராக இருக்க போகிறாங்க. மிதுனராசி குழந்தைங்களாம் அல்டிமேட்டாக இருக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்க போகிறாங்க. நல்லா படிக்க போகிறாங்க. ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொடுப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய பேருக்கு மாமனார் மாமியாரோட சொத்து கிடைக்கிறதுக்கான வழியெல்லாம் கிடைக்க போகுது. அதன் மூலமான ஒரு முகாந்திரம், அதன் மூலமாக வெற்றி, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது வரைக்கும் வந்த செலவெல்லாம் குறைஞ்சி சேமிக்கலான்ற தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆக போகுது. ஃபைன். 2வது விஷயம் என்னென்னா, சேமிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. 3வது விஷயம், நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறது. கொஞ்சம் அப்படியே பேராசையை லைட்டாக எட்டி பார்க்கும். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் காதை பிடிச்சி திரும்பி இல்லை நம்ம இப்படி தான் அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டீங்கன்னா, உங்கள் மனசை சந்திரனை இறக்கி விட்டிங்கன்னா அதுவே போதும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகத்தான தமிழ் புத்தாண்டு தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒன்றும் குறைப்பட்டுக்கிற மாதிரியோ கவலைப்பட்டுக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இயல்பாகவே எந்த ராசிக்குமே இந்த தடவை நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுபராகிய குருவோட வீட்டில் போய் சனியாக வரதுனால பெரிய கெடுபலன்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். சுபத்துவமாகி மாறி சுப செலவுகளை தான் கொடுப்பாரு. அதனால பெருசாக கவலைப்படுறதில்ல. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் புதிய மாற்றம், புதிய உத்தியோகம், புதிய தொழில், புதிய முயற்சி பிரம்மாண்டமாக இருக்குது. மிதுனராசிக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆன்ம பலம் அதிகரிக்க போகிறது. லேண்டு வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க. மாமனார் மாமியாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. கழுத்து சம்மந்தப்பட்ட இடத்த, த்ரோட்டு, இஎன்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் புதன் தான். அங்கே குரு வரும்போது கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி விடுவார். குருவோட வேலை என்னென்னா மல்டிபிள் பண்ணுறது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ரொம்ப பண்ணாமல் ஓரளவுக்கு பண்ணுவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுவோம். என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக நோ ஆப்ஷன். திருவண்ணாமலைக்கு போய் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வந்துடுங்க. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் போக முடியாதா? இப்போ திருவண்ணாமலை போய் கிரிவலம் போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா, திருவண்ணாமலை படத்தில் மேலே ஜோதியோடு இந்த பக்கம் அப்படியே முழு நிலவோடு இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் படத்தை வாங்கி வீட்டில் மாட்டுங்க. அவரை தினம் பாருங்கள். அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லிட்டு அப்படியே காலைல கடந்து போங்க. எல்லா விதமான பிரச்சனையும் கண்ணுக்கு முன்னால் தவிடுபடியாவதை கண்கூடாக உணர்வீர்கள். ஓகே, அடுத்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது? அப்பாடி பெரிய ரிலீஃப் இல்லை. இது வரைக்கும் இருந்த விஷயம்லாம் போய் அஷ்டமச்சனியோட அல்லல்லேருந்து போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு படுத்து எடுத்து உடலால் அடி வாங்கியாச்சு, மனத்தால் அடி வாங்கியாச்சு, பணத்தால் அடி வாங்கியாச்சு, எல்லாத்தாலையும் அடி வாங்கியாச்சு. இன்னும் அடி வாங்குறதுக்கு இதுவே இல்லை. என்னோட ஆட்டோகிராஃப் எடுத்தால் 4 மணி நேரம் 40 மணி நேரம் ஓடு இந்த சனி பயிற்சியில் நான் வாங்கின அடி அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் தெளிந்த ஞானியாக சனி உங்களை புடம் போட்ட தங்கமாக மாற்றியிருக்கிறார். அதுதானே உண்மை. இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிம்மதியாக இருக்க போகுது. சனி 8லேருந்து 9க்கு போகிறார். நிறைய பேருக்கு பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. 10ஆவதுக்கு குரு என்னதான் மேடம் 12ல் இருந்தாலும் 12ல் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது. நல்லா தூங்க போகிறீங்க. உண்மையாக சொன்னால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது. அது 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். நிறைய பேருக்கு உங்களுடைய வீட்டுக்காரவங்க பேரில் லேண்டெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு, இல்லை 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. 4ஆம் இடம்னாலே வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, உடைமை. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனையும் என்னுடைய ஸ்நேகிதிகளுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நிறைய பேர் போன தடவை ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க. நிறைய கடகராசிக்காரங்க நிறைய வயிற்றில் கத்தி வச்சாச்சு. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு பணத்தால் இழந்தாச்சு. நிறைய கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே ஸ்பௌஸோடையே ஒரு பெரிய சண்டை, வாக்குவாதம். ஐயோ வெளியில் சொல்ல முடியல, கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் அப்படியே ஒரு வழியாக கடத்தி தள்ளி கொண்டு போய் விட்டாச்சு. ஆனால் இந்த தடவை அப்படியே நிம்மதி விடலான்னா கொஞ்சம் அங்கே செக் வைக்கிறார் ராகு. அதில் மட்டும் கவனம். 8ல் ராகு, 2ல் கேது. திரும்ப எகெயின் குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன பார்த்துக்கோங்க. வெள்ளை கர்ச்சீஃப்லாம் இல்லை, போர்வை ஆர்டர் பண்ணிவிடுவோம், விரிச்சு படுத்துருவோம். என்ன பண்ணுறது, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயாச்சு. யூஸ்வலி கடகம் அப்படின்னாலே தாய் உள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் கடகராசிக்காரங்க தன்னுடைய ஸ்பௌஸை அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க. அந்தளவுக்கு ஆகச்சிறந்த
அக்கறை பொருந்தி ஆணாக இருந்தால் அப்படியே தம் பொண்டாட்டி அப்படி பார்த்துப்பாங்க. ஆனால் என்ன நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் கவனம் குடும்பத்தில். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வந்து கணுக்காலில் ப்ராப்ளம் வருது, போகும்போது பாத்ரூமில் ஸ்லிப்பாக இருக்குது, மேலேருந்து இறங்கும் போது கொஞ்சம் படிக்கட்டில் பார்த்து இறங்குறது, இதெல்லாம் தேவை. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அஷ்டமச்சனிலேருந்து விடுதலை அடைந்தாலுமே கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கேதுவும் ராகியும் மைண்டில் வச்சுட்டு ஒரு வருடம் நிதானமாக செயல்பட்டீர்களே ஆனால் வரக்கூடிய காலம் அனைத்தும் வசந்த காலம்தான். நாகாபரணம் சூடிய சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும் சரி, நாகாபரணம் சூடிய சிவனாக இருந்தால் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரதோஷ காலத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புத்துள்ள மாரியம்மன் கோயிலில், புத்துள்ள காளியம்மன் கோயிலில், புத்துள்ள அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த புத்துமன் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போய் தினமும் போயிட்டு வாங்க. ராகு கேதுக்களால் வரக்கூடிய அல்லல்கள் குடும்பத்தில் வராமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நல்லா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இந்த புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. அடுத்து நம்ம பார்க்குற ராசி என்னன்னா சிம்ம ராசி. தன்னுடைய செயல்பாட்டால், தன்னுடைய மனோதிடத்தால் அப்படிதான் தேவை. இதெல்லாம் இந்த தடவை சிம்மராசிக்கு நானே பீடிகள் நிறைய போடணும் போல. கிட்டத்தட்ட வந்து எல்லா பிளானட்டும் உங்களை தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காங்க. ஆனால் சிங்கம் வந்து அப்படி தடுமாறிடுமா? ஆல்வேஸ் சிங்கம் தான் இல்லை. பெரிய ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 11 வரக்கூடிய லாபகுரு. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், என்னுடைய ஸ்நேகிதுக்கும் சொல்கிறேன். ஒரு பாத்திரம் நிறைய பால் இருந்து அதில் கொஞ்சம் நஞ்சு பட்டாலும் அந்த பால் கெட்டு போயிடும். ஆனால் இவ்வளோ பெரிய இருளடைஞ்ச இடத்துலையும் ஒரு இத்ரூண்டு தீக்குச்சி வெளிச்சம் அந்த அத்துணை இருளையும் சரி கட்டி வெளிச்சத்திற்குள் உட்படுத்தி விடும். அந்த மாதிரி என்னதான் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும், என்னதான் ராகு 7ல் இருந்தாலும், என்னதான் கேது தலைக்கு மேலேயே வந்து டான்ஸ் ஆடினாலும், குருவினுடைய அந்த ஒற்றை லாபத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த ஒற்றை தீக்குச்சி உங்களுடைய இருள் அனைத்தையும் நிவர்த்தி செய்ய போகிறது. சூப்பராக இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருள் வரவு, வேலையில் மாற்றம், ப்ரமோஷன், ஒரு அப் கிடைக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்க போகுது. திட்டமிடல் எக்ஸ்ட்ரானே இருக்குது. ஏன்னா குரு அவங்க 11 உட்காந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க டைம் பீரியட். வேறு என்ன அங்கே ராகு வேறு வராரு. அதனால கொஞ்சம் எதிர்பாலினத்தவரிடம் கவனம். வீட்டில் இருக்கவங்ககிட்ட தயவு செஞ்சு சண்டையெல்லாம் போடாதீங்க, மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம என்ன தேவையில்லாமல் சண்டை போட்டு அதில் ஒரு பஞ்சாயத்தாகி அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எந்தளவுக்கு கோச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழல் கிரியேட் ஆகும். அதனால் சிம்மராசி பெண்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக தேவை. ஓகே, திட்டமிடல் சூப்பராக இருக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வெற்றி கிடைக்க போகுது. நம்மளுக்கே டைம் இல்லை பாஸ், போகணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு நம்மளுக்கு நேரம் இருக்கா? இல்லை. அதனால சிம்மராசி பெண்கள் என்ன பண்ண போறீங்க? வேலைன்னு ஓட போகிறீங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்னு ஒரு சபதத்தோடு இந்த நியூ இயரை நீங்கள் வரவேற்றுட்டீங்க அப்படின்னா, இந்த புத்தாண்டை வரவேற்றி விட்டீர்களே ஆனால் வசந்தத்தின் வாசல் படியில் தான் கண்டிப்பாக என்னுடைய சிநேகிதிகள் இருக்க போகிறீங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் கவலையப்படாதீங்க. என்னதான் சனி 8ல் இருந்தாலும் அவர் வந்து நம்மளுக்கு நல்ல பிளான்ட்டு கிடையாது. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு சனி வந்து கெட்டு போகிறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த தடவை கெட்டு போயிட்டு உங்களை பார்க்க போது கிட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் தான் கிடைக்க போகுது பெண்களுக்கு. அதனால் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்குது. உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் பிரச்சனை, பல்லு வலி வர்றது, சில பேருக்கு இஎன்டி பிரச்சனை வருது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்படி லைட்டாக எட்டி பார்த்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லாட்டி பெரிய செலவில் வந்து அது வைப்பதற்கான டைம் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். சனி சும்மா இருப்பாரே, நான் சனிப்பா எனக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதை நான் காட்டுவேன்ல அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ஆட்டு வைப்பார். எதில்? உடல் நலத்தில். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஆற்றலையும் உந்து சக்தியும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதை தாண்டியும் இருக்கவே இருக்காரு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பிடிச்சிக்கோங்க. அவரோட இதை வந்து டிபியாக வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. முடியும்னா போயிட்டு வாங்க. அவரை தாண்டி வேறு என்ன? உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்களை அனைத்தும் களைபவர் தான் விநாயகர். எல்லா விக்னத்தையும் கழிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிடுவார். அடுத்துன்னு டக்குன்னு காரிய தடையெல்லாம் நிவர்த்தியாகி கனவுகள் மெய்ப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. 8ஆம் இடம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டங்க. நான் நல்லா தான் பார்க்குறேன், எதுவுமே கெட்டதாக இல்லை. கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம். வண்டிகள் கொஞ்சம் வித்த காட்டாதீங்க. நீங்கள் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க, 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் அது பழுதடைவதற்கான நேரம்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன செலவு வர மாதிரியான வாய்ப்பு இருக்குது. உடம்புன்ற வண்டி கொஞ்சம் சின்ன செலவினத்தை கொடுக்கும். கவனம் ஆரோக்கியத்தில். மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு கனவுகளுக்கான சரியான நேரம் இனிதே ஆரம்பம் ஆகிவிட்டது. ஓகே, கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு? நிஜமாக சொல்லட்டுமா, ஹானஸ்ட்டாக எந்த சுகர் கொட்டிங்கும் இல்லாமல் சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்களுக்கு A-கிளாஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிரகம் உங்களை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி பார்க்குது. வேறு என்ன வேணும்?
2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. எப்பயுமே யூஸ்வலாக நம்மளுக்கு இருக்கிறத விட நம்ம வீட்டில் குரு பார்வை வந்துச்சுனாலே போதுமே, காசு பணம் துட்டு மணி வந்து கொட்டிக்கிட்டே இருக்க போது வேறு என்ன வேணும். நல்லா இருக்குங்க. அதுவும் சுக்கிரன் உச்சவர அடைஞ்சிருக்காரு அந்த இடத்துல. 2ஆம் வீட்டதிபதி உச்சமடையும் போது வரக்கூடிய இந்த புத்தாண்டு அப்படின்றது ஆகச்சிறந்த புத்தாண்டு. ராசிநாதன் வந்து உட்காந்துருக்காரு, சுக்கிரன் வேற உச்சமடைஞ்சிருக்காரு, எல்லாமே ராகு இருக்காரு, மாயாண்டி வந்திருக்காங்க, மக்கச்சாமி வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அங்கேருந்து சனி வந்து கொஞ்சம் லைட்டாக விளையாட்டு காட்டுவார். கண்டகச்சனி 7ஆம் இடத்துல வரும்போது ஹெல்த்தில் கண்டிப்பான கவனம் தேவை. 100க்கு 150 விழுக்காடு கவனம் தேவை. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் உங்களுடைய மர்ம உறுப்புலாம் கொஞ்சம் பெயின் வரதுக்கான வாய்ப்பு தெரிஞ்சால் உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது வாய்ப்பு இருக்குது. பெரிய நிவர்த்தி என்னென்னா, இது வரைக்கும் தலைக்கு மேலே இருந்த கேது விலகுறாரு. நான் எடுத்தோன்னே என்ன சொன்னேன், யாருக்கு உண்மையான சுகர் கோட்டிங் கொடுக்காம ராசி பலன் சொல்லணும்னா அது கண்ணிக்கு தான். அப்படின்னா போட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டார் இந்த 1 வருஷம் 1.5 வருஷம். இல்லை நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரில. நைட்லாம் உட்காந்து நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், நைட்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். என்னமோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதியே நான் வந்து வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படா இந்த வருஷம் கடக்குன்ற மாதிரி. என்ன ஹாப்பி நியூ இயராக போங்க, 2023 எனக்கு நல்லா தான் இருக்குது ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அத்துணை என் சிநேகிதிகளுக்கும், எஸ்பெஷலி கன்னிராசி சிநேகிதிகளுக்கு இந்த 2025 வருஷம் புத்தாண்டு மிகச்சிறந்த புத்தாண்டாக இருக்க போகிறது. கணவன் உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பான கவனம் தேவை. உங்கள் மூத்த பையனோட உடல்நிலை, உங்களுடைய கணவனோட உடல்நிலை, உங்கள் அப்பாவோட உடல்நிலையில் 100க்கு 150 விழுக்காடு ஒரு கண் வச்சுக்கோங்க. உங்களோட ஆரோக்கியம் வேணும். அடிவயிறை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுடைய யூட்ரஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஆள் யாருக்கு, சில பேருக்கு பிசிடி ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தைராய்டு இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆரம்பத்திலேயே மருந்து சாப்பிட்டு விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலிருந்து கன்னிராசி பெண்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஏன்னா கண்டக சனியாக இருக்கிறனால மட்டும்தான், மற்றபடி வரவில்லை. என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகத்தையும் தலையில் வச்சுட்டு என்ன வழிபாடு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லா சாமியும் உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்குது. எஸ்பெஷலி கன்னிராசிக்காரங்க, எனக்கு தெரிஞ்சு குபேர வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதே மேடம், நான் எப்படி குபேரனை வழிபாடு பண்ணுறது, வரக்கூடிய வீடியோலலாம் சொல்கிறேன். ஆனால் இப்போது முடியும்னா லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். அதுவே குபேர சம்பத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு விளக்கேற்றி, அம்மா தாயே நீ இப்போதைக்கு தேவைப்படுற, எனக்கு எப்போயுமே தேவைப்படுற, அதனால் எனக்கு என்ன கொஞ்சம் பார்த்துக்கம்மா அப்படின்னு ஒரு மனுவை அவகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவள் பார்த்துப்பா. ஆனால் மனுவை கொடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. மனுவே கொடுக்காம எப்படி பிரச்சனை சரியாக போகும். அதனால் அவகிட்ட போயிட்டு ஒரு சரணாகதி அடைந்து விட்டீர்களே, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை கொடுப்பதற்கு அவள் தவம் இருந்தீங்கன்னா அவள் கொடுத்துருவா. ஏன்னா 4ஆம் இடம் இயங்க போகிறது. அப்போ வீடு மனை யாரெல்லாம் இது வரைக்கும் வீடு வாங்க நினச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு விஷயம் இடமாற்றம் 100 விழுக்காடு இருக்க போது கன்னிராசிக்காரர்களுக்கு. நீங்கள் ஆஃபீஸ் போவீங்களோ, வேலை மாறுவீங்களோ, இல்லை அடுத்த கேபினுக்கு போவீங்களோ, எல்லாமே நடக்க போகுது. இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது, வீடு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய சோஃபா வாங்கி போடுறது, இல்லை வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லாம் பண்ண போகிறீங்க. எப்போது குரு பயிற்சிக்கு அப்புறமா ஜூன் ஜூலைலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டைம் பீரியட். கன்னிராசிக்காரங்களுக்கு எஸ்பெஷலி அல்டிமேட்டாக இருக்குது. எதை பற்றியுமே கவலையப்பட வேணாம், எதை குறித்தும் கவலை. கண்டகச்சனின்றாலும் உடம்புல மட்டும், ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா துலாம் ராசி. நீங்களாம் வந்து ராசி பலனே பார்க்க வேணாம், எனக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜக் ஆகுது. எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, யாரா துலா ராசிக்காரன் ஃப்ரெண்ட்ஸாக இல்லையே, நம்ம பிடிச்சி வச்சுக்க முடியலையே அப்படின்னு. அந்தளவுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ராசியாக கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க உங்கள் காட்டில் தூறல் விழ ஆரம்பிச்சிருக்காது. அடமலையாக பொழியட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். அந்தளவுக்கு பாலைவனமாக இருந்த துளாராசிக்காரனுடைய வாழ்க்கை சோலைவனமாக மாறக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சொல்லும் போதே எனக்கு பார்த்தீங்களா அப்படி வாயெல்லாம் க்ளோஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இவ்வளோ ஆகுது. பலன் சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா, ஒரு 4-5 ராசிகள் நல்லா தான் இருக்குது. மற்ற ராசிகள் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற ராசிகள் ஆழ்ந்த வேலை இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்காங்க இந்த தடவை. ஏன்னா மிகப்பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் பெருசாக கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கணிப்பில் நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. அதை தாண்டி நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் எந்த கிரகம் நம்மளை என்ன பண்ண போகுது சொல்லுங்கள். மிஸ்டர் ராகு கொஞ்சம் இருங்க, எனக்கு வேலை இருக்குது. கேது தயவு செஞ்சு யோசிக்க வைக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டா யார் என்ன பண்ண போகிறா நம்மளை. இருந்தாலுமே துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, தொட்டதெல்லாம் துளங்க போகிறது. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வெற்றி மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் பாடுவார். அந்த மாதிரி மாலை மரியாதைலாம் கிடைக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகுது, லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், நம்ம பண்ண போகிறோம். இல்லை பண்ண ப்ரப்போஸ்க்கு ஓகே சொல்ல போகிறோம். நிறைய பேருக்கு அநியாயம் கூட போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது.
பாக்கியத்தில் போய் குரு உட்காந்துருக்காருங்க. வேற என்ன வேணும்? எல்லா பாக்கியத்தையும் பாக்கியநாதன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சூப்பராக அதி உற்பதமான டைம். 12-13 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வரதுக்கு. அதுவும் திரும்ப எகெயின் சனி இப்படியே இருப்பாரானா அதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். ஸோ கரெக்டான டைம் பீரியட். 6ல் சனி கிட்டத்தட்ட சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போகிறாரு. யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் முன்னாடி விஸ்வரூபமாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி துளாராசி பெண்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த தடவை. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே உச்சமடைஞ்சிருக்காரு ராசிநாதன். யாரோட? புதனோட. புதன் வேற கூட இருக்காரு. சூப்பராக இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு. எனக்கு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷம். ஸ்நேகிதிகளுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடு, அமோகமான டைம் பீரியடாக இருக்குது. தயவு செஞ்சு முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. குடிசையை பிடிச்சிட்டு கொட்டுன்னு நான் சொல்லுவேன். அது அட்லீஸ்ட் குடிசையில் ஓட்டையாவது போடணும்ல. சும்மா உட்காந்து கொட்டுனா எப்படி கொட்டும்? நம்ம முயற்சி பண்ணோன்னா அவன் ஒரு 100 மடங்கு நம்மளுக்கு பலன் கொடுப்பதற்கு சரியாக இருப்பார். முருகன் அருளால் முடியாது எதுவுமே இல்லைன்ற மாதிரி முருகன் வழிபாடு, அதுவும் எஸ்பெஷலி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மென்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லி எல்லா ஜோதிஷக்காரரும் சொல்லி திருச்செந்தூர் வந்து ஒரு பெரிய என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி 8ஆம் முடியாக கனியாக ஆயிடுச்சு. திருப்பதியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் போல, திருச்செந்தூரில் போய் முருகனை பார்க்க முடியல. நம்ம முருகன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா முடியும்னா போயிட்டு வாங்க. முடியாதவங்க ஒன்றும் பண்ண வேணாம். திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு வால்பேப்பரில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தினம் வழிபாடு பண்ணி கொண்டு வந்தீங்க. சண்முக கடாட்சம் சொல்ல சண்முக கவசம் சொல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 6ஆம் இடத்து சனியால் வரக்கூடிய சின்ன சின்ன மைனஸையும் ப்ளஸ் ஆக்கி கொடுத்துருவார் மிஸ்டர் முருகன். ஓகே, அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. முருகன் உங்களுக்கு உதவுவதற்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறான். அவனை பிடிச்சிக்கோங்க. அவனருளாலே அவன் தாழ்வங்கி நாளின் செய்யும் கோலன் செய்யும் பாடின மாதிரி சண்முகம் வந்து நிற்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? எதுவும் பண்ண மாட்டார். சூப்பராக இருக்கு. ஏற்கனவே டைம் பீரியடு முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துளாராசி பெண்கள் உயரத்தின் உச்சத்திற்கு தான் போவீங்க. முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. உங்களுடைய பொருளாதார வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் பெயர் புகழை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிடல் பண்ணுங்கள். யார்கிட்டையும் எதை பற்றியும் பேச வேணாம். டைம் இல்லை நமக்கு. ஸோ இந்த ஒன்றே நான் என்னோட ரிக்வஸ்ட் என்ன, துளாராசிக்கார பெண்களுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறத விட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கான வெற்றி அப்படின்றது இனிதே இருக்கிறது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய துளாராசி பெண்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அனைத்து விதமான முகாந்திரங்களும் தெரியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இனிதே பிறக்கப் போகிறது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருச்சகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. இந்த 8ல் வந்து குரு அமரப் போகிறார். ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ராசிநாதன் வலுவிழந்து தான் இருக்கிறார். அதெல்லாம் பாக்கியத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வலுவிழந்து தான் வந்து இருக்கிறார் இல்லையா? அதனால் 9ல் பாக்கியநாதன் இருக்கிறதுன்னு ஒரு எக்ஸ்பெஷலி நல்ல விஷயம் தான். பட் அது கொஞ்சம் வலுவும் இல்லாத நிலையில் ஒரு 2 மாதம் தானே. அதுக்கப்புறம் வந்து வந்துடுவார். 5ஆம் இடத்து 10க்கு வந்துடுவார். அப்புறம் தொழிலெலாம் வெற்றி அடைஞ்சிருவோம். காரிய வெற்றி வந்து எல்லாம் வந்துடும். முதல் 2 மாதங்கள் மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஒன்றும் பெருசாக இல்லை. எவ்வளவோ பார்த்துட்டீங்க நீங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? அதாவது ஒரு 7 சனியை பார்த்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு 7 போகுதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. அந்தளவுக்கு விருச்சிக ராசி பெண்களை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு எல்லா கிரகமும் பண்ணுது. ஒத்த 2 பேர்லாம் இல்லை. நான் அப்படின்ற மாதிரி இந்த வடிவில் கூட்டு போய் அடிக்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களை வந்து இந்த தடவை கொஞ்சம் பிளானட்ரி வந்து அப்படி தான், பிளான் பொசிஷன் வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நான் நம்புகிற ஒரு பிலீவ் ஒன்று இருக்குது. யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கிறதோ அவங்க தான் கடவுளால் சோதிக்கப்படுவார்களாமா. உங்களுக்குலாம் கடவுளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கடவுள் உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கு நிறைய கிரகத்தின் வகையிலாக சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையான மதிப்பீடை குறிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். பேச்சில் மட்டும் கவனம் தேவை. கண்டிப்பாக வயிற்றை பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்துக்கணும். முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களை நம்ம முன்னேற்றிக்கலாம். நீங்கள் வேணும்ல குடும்பத்துக்கு. குடும்பத்தோட போய் வாய் விட்டு பேசுங்க. குடும்பத்தோட மனசு விட்டு பேசுங்க. குடும்பம் தாண்டி ஒரு விஷயம் எதுவும் வேண்டாம். ரகசியம் பரம ரகசியமாகவே இருக்கட்டும். நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். யார்ட்டையாவது நம்பி சொன்னீங்கன்னா அவங்க உங்களை அப்படியே வந்து காலை வாரி விட்டு உங்களை கேவலப்படுத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை நல்லா தான் இருக்குது. ஒன்று 5ல் போய் சனி வராரே மேடம் அப்படின்னா, 5ல் சனி வர்றது என்ன பண்ணுவாருன்னா, சும்மா ஒரு நல்ல விஷயம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போமே. புள்ள கல்யாணம் ஆகி போகுது அப்படின்னா புள்ள நம்மளை விட்டு போய் தானே ஆகணும். அப்போ பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஃபாரின் போகிறாங்க. பிள்ளைங்களுக்கு வேலை கிடச்சி வேறு இடத்துக்கு போகிறாங்க. நம்மளை விட்டு பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க போகுதுன்றது தான் நிறுத்தணும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு சந்தேகமோ ஒரு சண்டையோ வேண்டாம். நம்ம பிள்ளைங்க தானே. அது என்ன உடனே 100 மார்க் எடுக்கணும், எப்படி எடுக்கும்? எல்லாருமே 100 மார்க் எடுத்துகிட்டு அப்போ 99 98 யார் எடுக்கிறது? அதனால் வந்து தேவையில்லாமல் பிள்ளைங்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள்.
ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி கொஞ்சம் இனித்து பேசுங்கள், நல்லா பேசுங்க, எதுவும் ஆகிடப்போறதில்லை. எவ்வளவோ பார்த்துட்டீங்க நீங்கள். இருக்கிற 12 ராசியில் வந்து யார் மென்டலி ஃபிசிக்கலி ஆன்மத்தால் ஸ்ட்ராங்கான விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்கள மாதிரிலாம் ஒரு ஆள் பிறந்தா வரணும். யாருமே அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. அவன் தான் உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரே ஆள். அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025வது வருட தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறது. கவனம் பேச்சில், கவனம் உங்களிடம் வரக்கூடிய உறவுகளிடம், சொந்த பந்தங்களிடம், நட்புகளிடம், கவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டில், கவனம் வீட்டுக்காரோட உடல்நிலையில், கவனம் உங்களுடைய ஆரோக்கியத்தில், கவனம் உங்கள் குழந்தைகளிடம் பேசுகிற வார்த்தையில். அவ்வளோதான். மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. மற்ற எல்லாரும் நல்லா கிடைக்க போகுது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? காசு, பணம், துட்டு, மணி. நான் எதுக்கு இப்போ இதாக சொல்லிட்டு இருக்கேன்னா, எதில் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும். பெண்களுக்குலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவங்க டக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களா. அதனால் கவனத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுதுன்னா இல்லை. 2ல் குரு பார்வை பயங்கரமாக இயங்க போகுது. குடும்பம் சீருங்க போகுது. இது வரைக்கும் கிடைக்காத லோன்லாம் கிடச்சி குடும்பத்தில் பொருளாதாரம் அதிகரிக்க போகிறது. இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுது. நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் போதும். சுவாமிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதில் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025வது வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்க போதுங்க. தான் வீட்டை தானே பார்க்கும் ஒரு கிரகத்திற்கு வலிமை அதிகம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கேன். கனடாவில் நம்ம பார்க்கும்போது நம்ம அழகாக இருப்போம்ல, நமக்கு மட்டுமே நம்ம அழகாக தெரியும்ல. அந்த மாதிரி கிரகங்கள் தான் வீட்டை தானே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வலுவாயிடுமா. அந்த மாதிரி குரு இந்த மிதனத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறார், உங்களையே பார்க்க போகிறார். சூப்பராக இருக்குங்க. 1ஆம் இடம் இயங்க போகுது, சுயம் இயங்க போகுது, பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய பேர் கல்யாணம் நடக்க போகுது, குழந்தை பிறப்பு இருக்க போகுது, நிறைய பேருக்கு ஷார்ட் ட்ராவல் மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போகுது. 3ஆம் இடத்தில் ராகு அமர்தல், பிரம்மாண்ட வெற்றி, திட்டமிட்ட காரியம் அனைத்து நடக்குது. போனால் எமிரேட்ஸ் பிளேட் தான், வச்சா இந்த மாதிரி மண்டபம் தான் அப்படின்ற மாதிரி கல்யாணம் நடக்க போது. உங்களுடைய பயணம் நிகழப் போகிறது. 4ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். அதனால் அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்க இந்த அம்மாவோட கோவப்படுறது, இந்த அம்மா அவங்களோட சண்டை போடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த தடவை நடக்கும். எப்பயுமே நடக்குதுன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அம்மாவோட உடல்நிலையை கவனமாக பார்க்கணும். வாங்கக்கூடிய சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும். 1க்கு 2 தடவை வந்து பண்ணணும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி, இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு செங்கல்பட்டில் வேலை கிடச்சிருச்சுன்ற மாதிரி போயிட்டு அங்கே இங்கே அலையிறதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரியான சூழலில் இந்த ஒரு வருஷம் நிகழப்போகுது. ஸோ இந்த வருஷம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. நல்லா இருக்குங்க. நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரில. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனம். அடுத்தவங்களை கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக த்ரோட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவடம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ண தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது வாழ்க்கையில் வரப்போகிறது. அவ்வளோதான். என்ன வழிபாடு பண்ணலாம்? இந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இந்த முனீஸ்வரன், பாண்டி முனி, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருப்பாங்கள்ல, வாராகி மாதிரி, உக்கிர தெய்வங்கள் மாதிரி, பத்ரகாளி மாதிரி, அம்பிகை எல்லாம் பிடிச்சிக்கோங்க. அவங்கள போகும்போது எங்கேயாவது நீங்கள் போகிற வழியில் அவங்களாம் பார்த்தாங்கன்னா அப்படி பண்ணிட்டு போயிடுங்க. அவங்க கூட இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. முடியும்னு நினைக்கக்கூடிய என் தனுசு ராசி நேயர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒரு நிறமாலை வாங்கி போடுங்க. நிறைஞ்ச மாலை ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அவங்க நிறைஞ்ச மனசோடு உங்களை வாழ்த்துவாங்க. அதனால் அந்த வேலை பண்ணிங்கனாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சூப்பர். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. நானும் தேடி பார்க்குற ஏதாவது கெடுபலன்னு வரணுமான ஒன்றுமே இல்லை. சரியான கட்டத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய என் சிநேகிதிகள் சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறி அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பீர்கள்ன்றது தான் உண்மை. தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? என்னத்தை நான் சொல்ல, அப்பப்பாடின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு 7.5 சென்னையில் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு வழியாக புரட்டி போட்டு கப்பல் கவுந்து திரும்ப தட்டு மாதிரி மேலே ஏறி வந்து இப்போ வந்து நின்னாச்சு. நங்கூரம் போட்டு இழுக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த அளவில் 7.5 சென்னையில் இத்தனை நாள் ஆட்பட்டு கொண்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி கரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2ல் போய் பார்வை, குரு பார்வை, 6ல் குரு, பரவாயில்ல. நம்மளுக்கு ஒன்றும் நல்ல பிளான்ட் இல்லை. குரு அவர் போய் 6ல் மறையுதுன்றது ஓகே தான். நான் சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி தனுசுக்கு குரு 6ல் மறையுதுன்றது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறதுனாலே காசு, பணம், துட்டு, மணி யாரெல்லாம் காசால் கஷ்டப்பட்டீங்களோ, யாரெல்லாம் என் சேமிப்பு போயிடுச்சுன்னு தவிச்சிங்களோ, யாரெல்லாம் வந்து என் நிம்மதியே போச்சுன்னு உட்காந்துருந்தீங்களோ, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் காரணம் தெரியாமல் தவிச்சிங்களோ, எல்லாமே மாறப்போதுங்க. மகர ராசி பெண்களுக்கு மகத்தான வருடம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டு
பில்ட் ஆகிருக்கு பாரு. நீங்களே உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுடைய அதீத ஆளுமை அதிகரிக்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தால், 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமரும்போது என்ன ஆகும்னா, 3ஆம் இடம்னாலே தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அங்கே போய் ராசிநாதன் அமரும்போது எல்லாமே வெற்றி தானே. ஆனால் என்னன்னா 3ஆம் இடம்ன்றது தேவையில்லாத நட்பு வட்டம். அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அது வர சனி இருக்காருன்ற போது அன்னெசரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளை ஏதாவது ஒன்றில் மாட்ட வச்சுருவாங்க. ஏற்கனவே வாங்கினாடியே போதும் நம்மளுக்கு. அதனால் பழகிற பழக்கத்தில் மட்டும், பேசுகிற மனிதர்களிடம் மட்டும் கவனம் கவனம் கவனம். 2ஆம் இடத்துக்கு ராகு பார்வை வரப்போகிறாரு. குருவுடைய பார்வை வேறு 2 கொடுக்குது. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசி கஷ்டப்படுத்துங்க. யாராவது வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு கூட சொன்னால், ஆமாப்பா நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம கோப்பை கொடுக்க வேணாம், கடவுள் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துப்பாங்க. அதனால் அமைதியாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை நாள் வாங்கின அனுபவத்தெல்லாம் வச்சு அடுத்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உறுதி. இல்லை எகைன் மறுபடியும் முதலிருந்து அடுத்தவர்களை குற்றம் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிப்பது என்றால் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சூப்பரான டைம் பீரியடு முறையாக பயன்படுத்திக்கோங்க. 10ல் குருவுடைய பார்வை கண்டிப்பாக வேலையில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம். அதுவும் 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது, புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது வேறு என்ன வேணும்? அதுவும் சுக்கிரன் நம்மளுக்கு சாதகமான பிளானட் வேறு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலைப்படுற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தின் வாசல் படி திறந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு, அனுமன் வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுது. அனுமன் வழிபாட்டின் மூலமாக அல்லல்கள் எல்லாம் தீர்ந்து போகும். முடியும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு கொஞ்சம் வெண்ணெய் காப்பு பண்ணி அந்த வெண்ணெயை தானே சாப்பிட்டுவாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்துடும். வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை உங்களை மகத்தான வெற்றியை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும். கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்க போகுதுங்க. எனக்கா 7.5 சனி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை கேட்டுக்கிற அளவுக்கு இந்த 5 வருஷம் இல்லாத ஒரு பரிணாம வளர்ச்சியெல்லாம் வந்து கும்பராசிக்கு நிகழ போகுது. ஏன்னா குரு தன்னுடைய விசேஷமான பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையால் கும்பராசிக்காரரை பார்க்க போகிறாங்க. அதுவும் 5ஆம் இடத்துல உட்காந்து பிள்ளைகள் மூலமாக ஆதாயம், காதல் இணைக்க போகிறது. 5ஆம் இடமே எல்லாம் தாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கலை, இலக்கியம், இறை கடாட்சம், இறைத்தன்மை எல்லாம் 5ஆம் இடம் தான். சூதும் 5ஆம் இடம் தான். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கிடைக்கும் யாராவது சொல்லி ஏமாத்தினாங்க. தயவு செஞ்சு பெண்களே உஷாராக இருந்துக்கங்க. போகவே போகாதீங்க. நான் தலைக்கு மேலே ராகு வேறு வரப்போகிறாரு. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சும்மாவே இருக்க விட மாட்டார் இந்த சின்ராசு. அங்கே கொண்டு போய் விடுவோம், இங்கே கொண்டு போய் விடுவோம், உங்களை போட்டு பாடாக படுத்துவார். கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லை அப்படின்னா பிளானட் சும்மா விடாது. அதனால் நிறைய ஆன்லைன் மோசடியில் மாட்டக்கூடிய தேவையில்லாத விஷயத்தில் கொஞ்சம் என்ட்ரி ஆகக்கூடிய டைமாக இருக்குது ராகுவோடைய. ஆனால் பெருசாக பாதிப்பானா பாதிக்க முடியாது. ஏன்னா குரு பார்க்க போகிறார் அங்கேருந்து. அதனால் ராகு வந்து கழுத்தை பிடிச்சி பாரு, ஏய் சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு. இருந்தாலுமே ராகுவோட கேரக்டர் லைட் அப்படி அப்படியே வெளிப்படும்ல. அதனால் கொஞ்சம் கவனமாக, முதலீட்டில் மட்டும் கவனம். நிறைய பேருக்கு உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு வேலை கிடைக்க போகிறது. அதில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, பணம் வரப்போகிறது. சூப்பராக இருக்குது. 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை வேறு லெவலில் இருக்க போதுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்துலாம் இயக்க போகிறார். ரொம்ப நல்ல அற்புதமான டைம் பீரியடு கும்பராசிக்காரர்களுக்கு. நான் எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு 7.5 சனி நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பிளானட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சேமிப்பு உயரப்போகிறது, மதிப்பு உயரப்போகிறது, மரியாதை உயரப்போகிறது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸுக்கு இருந்த பிரச்சனைலாம் தீரப்போகுது. கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இனிமே கல்யாணம் ஆக போகுது. கலைத்துறையில் பயங்கரமாக ஜெயிக்க போகிறீங்க, செலிபிரிட்டி ஆக போகிறீங்க. குருவுடைய 9ஆம் பார்வை, பாக்கிய பார்வை கிடைக்க போது சூப்பராக இருக்க போகிறீங்க. பாக்கியங்கள் அனைத்தும் அள்ளி கொண்டு வருவதற்கு முடியும்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகாபெரிவரை பிடிச்சிக்கோங்க, சித்தரை பிடிச்சிக்கோங்க, சுரக்கா சித்தரை பிடிச்சிக்கோங்க. நிறைய சித்த மார்க்கத்தை பயணிக்கக்கூடிய அவர்களோடு பயணம் செய்யுங்கள். இல்லை உங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை கும்பிடுங்க. ஒன்றே ஒன்று, புதன் வீட்டில் இருந்து உங்களை வந்து பார்வை செய்கிறார். மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆகச்சிறந்த ஆசி கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு அம்பாள் தயாராக இருக்கா. மீனாட்சி அம்மன் வழிபாடு இல்லை, ஒரு தடவையாவது இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே போய் மீனாட்சியை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு மதிநுட்பத்தால் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தெளிவை என் அன்பிகை கண்டிப்பாக கொடுப்பாள். ஓகே, மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025வது வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பராக இருக்க போகுது. 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்கிறார். அமர்ந்து பார்த்தா அதுக்கு வந்து கர்மஸ்தானத்தை 6ஆம் இடத்தை இயக்க போகிறார். என்ன மேடம் சனி வராங்க 7.5 சனி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா சுபரோட வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கிறாரு. எப்படி வந்து கெட்டது பண்ணுவார், நல்ல பிள்ளையாக மாறிடுவார் சனி.
குருவோட வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் உங்ககிட்ட யார் பேசினாலும் அவங்களை நீங்கள் மாற்றி விட்ருவீங்க. சனியை மட்டும் சும்மாவா விடுவீங்க? அப்போ கண்டிப்பாக மீனராசிக்காரங்க சனி அப்படின்றவர் என்ன வர குருவாக மாறி உங்களுக்கு அருள் பாவிக்க போகிறார். நல்லா இருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கவே வேணாம். ஒரே ஒரு விஷயம் கிளியர். இது வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களோட டேட்டாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க அஷ்டம சனியில் ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை வந்து 7.5 சனியில் ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி ஜென்ம சனியில் ஜெயிச்சிருப்பவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா சனி தன்னுடைய விசேஷ பார்வையால் உங்களுடைய 3ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை இயக்குவார். உட்காந்து அப்படியே அவருடைய 3ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை இயக்குவார். இப்போ குரு 4 வரை உட்காந்துருக்காரு. ஸோ 3 இயங்க போகுது, 4 இயங்க போகுது, நிறையா இருக்குங்க. 6 இயங்க போகுது, 10 இயங்க போகுது, எல்லாமே இயங்க போகுது. கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அதன் மூலமாக அற்புதமான ஒரு டைம் பீரியடை கொடுப்பதற்கான நேரம் இனிதே கூடி விட்டது. எதில் கவனமாக இருக்கணும்? பழகிற மக்களிடம் கவனமாக இருக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் இது வரைக்கும் நீங்கள் தவிச்சிட்டு இருந்த தவிப்புக்கெல்லாம் யாரு கேட்டுச்சோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கேட்டுருச்சு. இந்த தடவை அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான விலை கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, இடமாற்றம் இருக்குது, வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாமனார் மாமியார் சொத்து சேரப்போகுது, அம்மா அப்பா சொத்து சேரப்போகுது, இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. வண்டி வாகனம் பழசு இருந்தால் அதை போட்டு புதுசாக வாங்க போகிறீங்க. 2 சக்கரம் வாங்க 4 சக்கரம் வாகனம் வாங்க போகிறீங்க. சூப்பராக இருக்க போகுது. இன்டீரியர் பண்ண போகிறீங்க, வீட்டுக்கு சோஃபா வாங்க போகிறீங்க. எல்லாமே நல்லது நடக்க போகுது. சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் பெருசாக பயந்துக்கணும். எதில் கவனம்? சிந்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம். எல்லாமே நல்லதாக இருக்குது. நம்மளா போட்டு குழப்பிட்டால் தான் உண்டு. பெரிய விஷயம்னா ராகு 12க்கு போயிட்டு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, கொஞ்சம் பெரிய விரயம்லாம் கொடுப்பாரு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெரிய விரயம் சுப விரயமாக கொடுப்பாரு. நல்ல விஷயம் தானே. இப்போ வீடு வாங்கினா அது சுப விரயம் தானே. அப்போது பிரம்மாண்ட வீடு வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் வீடு வாங்கணுன்ற உங்களுடைய ஆசை அபிலாஷை எல்லாம் நிறைவேற போகிறது. எல்லாமே நல்லா இருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு எதை குறித்துமே நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணாம். என்ன வழிபாடு பண்ணலாம்? பழனிமலை முருகன் வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். ஏன்னா மேஷனாலே மலை மேல் இருக்கக்கூடிய வீடு தான். ஸோ மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. முடிவு நினைக்கிறவங்க இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே போய் முருகன் கோயிலில் போய் சல்யூட் அடிச்சுட்டு அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இல்லை நான் தினமே அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் கவலையே வேணாம். இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவன் இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. முருகன் அருளால் முடியாத அனைத்தும் முடியக்கூடிய காலகட்டமாக இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இனிதே ஒன்றையும் ஹெல்த்தில் கவனம். கண்டிப்பாக பல்லு சம்மந்தப்பட்ட பழி வரும். கண்ணு சம்மந்தப்பட்டு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பேக் போன் L1 L2 கிட்ட ஒரு ப்ராப்ளம் வரும். கால், இந்த 4 இடமும் கவனம் கவனம் கவனம். பெண்கள் வந்து இந்த 4 இடத்துலையும் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சும்மா போகும்போது கீழே விழுந்துட்டேன், சும்மா போகும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, இதெல்லாம் ஏன்னா 12 உங்களுடைய வீட்டுக்கு தான் வந்து சனி உட்காந்துருக்காரு. அது காலப்புருஷனுடைய 12ஆம் வீடு. அது பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் பாதம் சார்ந்து சில வலிகள் வருது, பாதம் சார்ந்து சில தொந்தரவு வரதெல்லாம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வேறு பிராண்டெல்லாம் மாற்றி அதன் மூலமாக சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான டைம்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இந்த 2025 வருட விசுவாச வருடத்தில் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே, இப்போ 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் பார்த்துட்டோம். வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் நிறையா ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். இணைந்திருங்கள். குமுதம் சிநேகிதியோடு. நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.